களஞ்சியங்களை திறக்கிறவனாய் கர்த்தர் மாற்றினார். சொல்லுங்க, கொஞ்ச பயத்துக்கு கொஞ்ச கிருபை. ரொம்ப பயந்தா பெரியனா சைஸ்ல இல்ல, ஹையர். மேல போயிட்டே இருப்பீங்க, மேல போயிட்டே இருப்பீங்க, மேல போயிட்டே இருப்பீங்க. ஒன்னு சொல்ல நம்புறேன், குறை சொல்றவன் அப்படியே இருப்பான், குறை சொல்லப்படுகிறவன் மேல போயிட்டே இருப்பான். என்ன புரியலையா? ஒருத்தர் தான் படிச்சேன். ஏன் பின்னால பேசுறாங்கன்னா, முன்னால பேசுறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை, அதான் பின்னால பேசுறாங்க. புரிய மாட்டேங்குது. ஏன் பின்னால பேசுறாங்க? முன்னால பேசுறது என்ன இல்லை, அவங்க கிட்ட சரக்கு இல்லை. ஆனா கர்த்தருக்கு பயந்தா எது பெருசா இருக்கும்? வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு உயரமாய் தேவ கிருபை பெருகும். இரண்டாவது, உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். 17வது வசனம், அவருடைய கிருபையோ, கர்த்தருடைய கிருபையோ, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும். பிள்ளைகள், ஹலோ எல்லாம் சொல்லுங்க, நான் பயந்தா என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க. சத்தமா சொல்லுங்க எல்லா டேடியும் எல்லாம் சொல்லுங்க. நான் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தா என்னங்க கிடைக்கும்? எனக்கு ஒன்றும் கிடைக்கலைங்க. இல்லைங்க, நீ கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் செழித்து வாழ்வார்கள். சின்ன காரியத்துக்கு பயப்படுங்க. அவருடைய ஆராதனை ஆண்டவர் என்னெல்லாம் சொல்லுகிறாரோ, ஒருவேளை உங்களால் அதை சாதிக்க முடியவில்லை, ஒத்துக்கொள்ள முடியவில்லை, கீழ்ப்படிந்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் செய்கிற கர்த்தர். உபாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உபாகமம் 20:6. சீக்கிரம் படிக்கணும். உபாகமம் 20:6. சீக்கிரமாக. திராட்சை தோட்டத்தை நாட்டி, அதனு உபாகமம் 20:6 இல்லையா? 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற கர்த்தர். படிங்க படிங்க. திராட்சை தோட்டத்தை நாட்டி அதை அனுபவிக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன். அவன் யுத்தத்திலே செத்தால் வேறொருவன் அதை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். இல்ல இல்ல, அதுல அது கிடையாது. உபாகமம் 28 நிறைய வரும். உபாகமம் 28 கூட நிறைய வரும். உபாகமம் 28:1 சீக்கிரம் படிங்களேன். உபாகமம் 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். சொல்லுங்க, மேன்மையாக வைப்பார். கர்த்தர், முதல் குறிப்பு சொல்ல விரும்புகிறேன், கர்த்தருக்கு பயந்தால். ஹலோ சொல்லுங்க, வார்த்தைக்கு சத்தமா சொல்லுங்க, வார்த்தைக்கு, சத்தத்துக்கு, சித்தத்துக்கு பயந்தால் நம்பர் 1 செழிப்பு, நம்பர் 2 வாழ்வை காண்பாய், நம்பர் 3 கிருபை பெருகும், நம்பர் 4 சொல்லப்பட்டிருக்கிறது